எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து செய்ய தெரியாதவங்க கூட சீக்கிரமா நல்ல ஈஸியா நல்ல டேஸ்டா இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம அருமையான கோவில் பொங்கல் மாதிரி நம்ம வீட்லயே நல்ல டேஸ்டா சூப்பரா எப்படி செய்யலான்றத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் பொன்னி பச்சரிசினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை அப்படின்னா ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசினாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, பொங்கலுக்கெல்லாம் வைக்கிற பச்சரிசி. அதுவாக இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து லேசாக பொன் வறுவலாக வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கல். அதாவது இந்த பாசிப்பருப்பில் சூடு ஏறுனா போதும், ரொம்ப கலர் மாறுற மாதிரிலாம் வறுக்காதீங்க. இந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். அங்கங்கே ப்ரௌன் கலர்லலாம் இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து என்ன பண்ணலாம், 1 டம்ளர் பச்சரிசி, அதுலேயே இந்த 1/4 கப் அளவு, அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை வறுத்து இதில் போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நல்லா ஊற வச்சிட்டோம் ஒரு 20 நிமிஷம். எதுக்காக அந்த மாதிரி ஊற வைக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் பொங்கல் கிடைக்கும். இந்த தண்ணியெல்லாம் இருத்து வச்சுக்கோங்க, அளந்து ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்புக்கு நீங்கள் தண்ணி வைக்க வேண்டாம், அளவு எடுத்துக்காதீங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு மட்டும் எடுத்துக்கணும். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ சரியான அளவு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் விசில் போட்டுடலாம். இது வந்து என்ன பண்ணணும், ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் போட்டு பொங்கல் செய்யணுங்கிறத சொல்கிறேன். இந்த பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணுறதுக்காக. சுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குங்க. ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, இது வந்து 2 கட்டி அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நமக்கு கெட்டிப்பாகாவோ கம்பிப்பாகாவோ வேணுன்ற அவசியம் கிடையாது. இது நல்லா வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தலை சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இதுலேயே ஊற்றிடலாம். வெல்லத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து 1 நிமிஷத்துக்கு இது அப்படியே வேகணும். இப்போ நம்ம பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஏலக்காய், இந்த ஏலக்காயும் பொடி பண்ணதையும் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ பாருங்கள், 75 கிராம் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 20 முந்திரி பருப்பை எடுத்து 2 பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதிலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை ஓடெல்லாம் எடுத்துட்டு இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் லேசாக அந்த மாதிரி வறுத்த உடனே என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 25 திராட்சை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்க நெய்லேயே வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெய் போட்ட உடனே அப்படியே பொங்கிட்டு வரும்.
சூப்பராக நல்ல சக்கரை பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த வருஷம் பொங்கலுக்கு இதே மாதிரி சக்கரை பொங்கல் வைக்க தெரியாதவங்கெல்லாம் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக நல்லா சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக வச்சிடலாம். வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.